சுரேஷுக்கு உன்னால ஒரு நல்லது நடக்கும்னா அ- அதை ஏன் நீ செய்யக்கூடாது? நீ எதுவும் பண்ண வேண்டாம். என்கொயரிக்கு போனா மட்டும் போதும். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டத ஒரு முக்கியமான விஷயமா எடுத்துப்பாங்களாம். சுரேஷுக்கும் வேலை கொடுத்துருவாங்களாம். வேலை இல்லாம சுரேஷ் ரொம்ப கஷ்டப்படுறான். உனக்கு சுரேஷ பத்தி ஒரு பார்வை இருக்கும். உனக்கும் அவனுக்கும் நிறைய சண்டை, மனஸ்தாபம் எல்லாம் நடந்திருக்கு. நீ அந்த நோக்கத்தோட தான் அவனை பாப்ப. ஆனா எனக்கு அவன் அப்படி இல்ல. அதுக்காக சுரேஷ் மேல கோவம் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். தங்கராஜ் கூட சேர்ந்துக்கிட்டு எங்க வீட்டை பத்தி பேசினது, என் அம்மா தம்பிய அவமானப்படுத்தினதுன்னு கோவப்பட நிறைய விஷயம் இருக்கு. அதெல்லாம் போக போக உனக்கே தெரியும். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி அவன் என் புருஷனோட தம்பி. என் புருஷனுக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். என் குடும்பத்தை தான் அவனுக்கு பிடிக்காதே தவிர சுரேஷ் என்கிட்ட நல்லா நடந்துப்பான். அண்ணி அண்ணின்னு என் பின்னாடியே வருவான். எனக்கு ஏதாவது பிரச்சனைனா ஓடி வந்து நிப்பான். இந்த வீட்டுக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ யாருமே என்கிட்ட பேசல. இப்ப நீ எப்படி இருக்கியோ அப்படிதான் நான் அப்ப இருந்தேன். சுரேஷ் தான் முதல்ல என்கிட்ட வந்து பேசினான். என்னமோ எனக்கு அவன் மேல ஒரு பிரியம். அவன் ரொம்ப நல்ல பையன் மதி. என்னைக்கு இந்த தங்கராஜ் அண்ணா அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்தாரோ அப்பல இருந்துதான் அவன் இப்படி மாறிட்டான். அவர் நமக்கு வேலை வாங்கி கொடுத்தவர்னு அவர் சொல்றதெல்லாம் செய்யணும்னு அவர் பின்னாடியே ஓடினான். அவர் சொல்றத கேட்கலன்னு வையேன், அவன் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப மரியாதையான பையன். நான் அவனுக்கு சப்போர்ட் பண்றேன்லாம் நினைக்காத. அவனுக்கு வேலை கிடைச்சா அவனுக்கு மட்டும் இல்ல, உங்க 2 பேருக்குமே நல்லது. வேலை கிடைச்சா அவன் சந்தோஷமா இருப்பான், நல்லா இருப்பான். உன்னால முடிஞ்சா அவனை மன்னிச்சிரு மதி. மன்னிக்க முடியாத தப்பதான் அவன் பண்ணிருக்கானான்லாம் தெரியல. நீ கொஞ்சம் யோசிச்சு நல்ல முடிவா எடு மதி. அவனுக்கு வேலை கிடைச்சா நிறைய விஷயங்கள் மாறும். உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனையும் சரியாகும். உன்னால முடிஞ்சா அதை செய் மதி.